அன்பின் உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே, அதுவும் இந்த திருவருகை கால நாட்களிலே நம்மை ஆண்டவர் ஆழமாக உற்று நோக்கி பார்க்கின்றார். நம்முடைய விருப்பங்களை அவர் அறிந்து நமக்கு அவற்றை நிறைவேற்றி தர ஆவலாக இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்வை அறிந்த தெய்வம். இருந்தாலும் நாம் அவர் அண்டை செல்லுகின்ற பொழுது நம்முடைய முயற்சிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க கூடுமானவராக இருக்கின்றார். ஆகவே அவர் அண்டை செல்வோமா? எப்படி செல்வது? ஜெபத்தில் செல்வது. அவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது அங்கே நாம் அவரை வணங்குகின்றோம், அவரை மதிக்கின்றோம், அவரை பெரியவராக உயர்த்துகின்றோம். அப்படி நாம் அவரை மதித்து கனம் பண்ணி பெரியவராக உயர்த்துகின்ற பொழுது அவர் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியடைய செய்வார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகின்றது, அவரை வணங்குங்கள், அவர் உங்களது முயற்சிகளை எல்லாம் வெற்றியடைய செய்வார் என்று. எத்தனையோ காரியங்கள் இதுவரை முயன்று நீங்கள் தோற்றிருக்கலாம். ஆனால் வெற்றிக்கான வழி இதுதான், அவரை வணங்கிக் கொள்வது, அன்றாடம் வணங்கிக் கொள்வது. ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, அன்றாடம் உங்களது வாழ்நாள் பூராகவும் அவரை வணங்குவது, அவரை கனப்படுத்துவது, அவரை பெரியவராக உயர்த்துவது. அப்படி உயர்த்தித்தான் பாருங்களேன், இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களது வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். நீங்கள் என்னென்ன காரியங்கள் குறித்து இதுவரை முயற்சி செய்தீர்களோ அவற்றையெல்லாம் அவர் உங்களுக்கு வெற்றிகரமாக கைகுடி வர பண்ணி தருவார். ஆமென்.